வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அதாவது அண்ணாமலை அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிய பேச்சு, அதனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடினா இன்றைக்கி பேசிய பேச்சு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா உறுதியாக திமுக மேலே நடவடிக்கை எடுக்க போகிறோம், திராவிட மாடலுடைய ஆட்சி முகத்திலே கிளிய போகுது, இந்தியா அதாவது தமிழகம் கண்டிராத ஒரு மாபெரும் ஊழல், அதற்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை அப்படிங்கிறது பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த டாஸ்மாக் விஷயத்தை சொல்கிறார். ஏற்கனவே தெரியும் டாஸ்மார்க் விஷயத்தில் டெல்லியில் போய் இவங்கெல்லாம் மூவ் பண்ணி ஒரு பெரிய விஷயம் ஆகிட்டு இருக்கலாம் தெரியும். இந்த பக்கம் அண்ணாமலை பாட்டுக்கு சத்தம் போட்டுட்ருக்காருங்க, அந்த பக்கம் பாட்டு பிஜேபி அவங்களோட டீலிங் போட்டுட்ருக்காங்க. பாவம் இவர் ஏமாறுறாரு அப்படின்னு ஜிகேலே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம், பிஜேபி அப்படிங்கிறது ஈடியை அனுப்புறது அப்படிங்கிறது அவர்கள் நலனுக்காக, நாட்டு நலனுக்கெல்லாம் இல்லை. அப்போ அண்ணாமலை அவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த அளவுக்கு இன்றைக்கும் ஃபோர்ஸாக பேசுகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அண்ணாமலை நாளைக்கு எலெக்ஷன் நேரத்தில் மக்கள் முன்னால் போய் நிற்கணும். அப்போ கேள்வி கேட்பாங்க கண்டிப்பாக, என்னங்க நீங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன்னீங்க, அப்போ நடவடிக்கை எடுக்கிறோம், இப்போ நடவடிக்கை எடுக்கிறோம், ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கலன்னு கேள்வி வரும். அது பிஜேபிக்கு பின்னடைவு. அதை அண்ணாமலை ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அண்ணாமலையை தான் அடுத்து 2026 அவர் தலைமையில் தான் பிஜேபி சந்திக்க போகுது. அதிமுக கூட்டணியில் போனால் எடப்பாடி, அப்படி இல்லைன்னா அண்ணாமலை தான். அப்போ அண்ணாமலை அவர்களுடைய அந்த பிராண்டை பில்ட் பண்ணுங்கிறதுல அமித்ஷாவும் மோடியும் சமரசம் பண்ண மாட்டாங்க. அப்போது ஒரு மாநில தலைவரான அண்ணாமலை இந்த அளவுக்கு தைரியமாக பேசுகிறாருன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன அரை மணி நேரம் அவங்க லேட்டாக விட்டாங்க சாயங்காலம், இந்த குடும்பத்தை 1 ஹவராவது வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தீர்மானமாக இருக்கார். நம்ம டெல்லியில் இருந்தவரோட தகவலும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அண்ணாமலையுடைய நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா தெரியும், செந்தில் பாலாஜியை சொல்லி வச்சு பண்ணது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அது இன்னும் நிறைய அமைச்சர்கள், இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அண்ணாமலைகிட்ட எவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்காங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். உளவுத்துறை மூலிமா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுதா இல்லையா தெரியல, இல்லை மறைக்கப்பட்டதான் நமக்கு தெரியல. ஆனால் நிறையா அமைச்சர்கள் பயந்துட்டுருக்காங்க, அண்ணாமலைகிட்ட எதுக்கு வம்பு. இப்படி போயிருக்கும்போது இது எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இல்லைங்க அவர் சொல்கிறார், ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அண்ணாமலை சொல்கிறது என்ன பாருங்கள், 2G வழக்கு உடனே அரெஸ்ட் பண்ணோமா, செந்தில் பாலாஜி வழக்கு என்னாச்சு, ரைடெல்லாம் முடிஞ்சு எவ்வளோ நாளைக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணோம், அதனால் உடனே அரெஸ்ட் பண்ண மாட்டோம், கண்டிப்பாக அரெஸ்ட் இருக்கும், பெரிய லெவலில் இருக்கும். பாருங்கள் 2019 அக்காடு நம்ம இவருது ஜெகத் ரட்சகன் ரைடு பண்ணோம், வழக்கு நடந்துகிட்ருக்குது, அதனால் சும்மா விட்டுற மாட்டோம் தொடர்ச்சியாக. ஏன்னா ஒரு தடவை சொன்ன போகிற டெய்லி இதை சொல்லிகிட்டு இருக்காருன்னா இது நல்லா கூர்ந்து கௌரிக்கிறவங்களுக்கு ஒன்று தெரியும், இது அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டார். அப்போ பொலிட்டிக்கல் கேரியர் சிக்கலாக போயிடும். இப்போ வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் திமுக மேலே எல்லா ஊழலையும் சொல்லிட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது பிஜேபிக்கு பேக் ஃபயர் ஆகிடும். பிஜேபிக்காரங்களாம் என்ன நினைப்பாங்க, அட போங்கப்பா நீங்கள் பாட்டு திமுகவை திட்டிகிட்டே இருப்பீங்க, அப்புறம் மேலே ஒரு டீலிங் போட்டு அவங்கள விட்டுருவீங்க, இதுக்கு எதுக்கு பிஜேபிக்கு ஓட்டு போடணும், திமுகவுக்கு ஓட்டு போடலாம், வேறு கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ அண்ணாமலை இதை உணர்வார், கண்டிப்பாக அமித்ஷாட்ட அவர் சொல்லிகிட்டு இருப்பார், நம்ம உறுதியாக நம்புகிறோம். அதோடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி அவருடைய பேச்சு. இதை பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம், திமுக அப்படிங்கிறது கூட்டணி என்ன கணக்குகள்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி மெல்ல மாறக்கூடிய நிலைமை தான் வருது. ஏன் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பட்ஜெட்டை பாராட்டுறாங்க, இன்னொரு பட்ஜெட்டை பாராட்டின கட்சி ஜிகே மணி சொல்கிறாரு பட்ஜெட் சூப்பர்னாரு. நமக்கு ஒன்றும் புரியல, ஜிகே மணி எதுக்கு பட்ஜெட்டை சூப்பருங்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம வேல்முருகன் வெளியில் போகிறாரு. அப்போ வேல்முருகன் வெளியில் போகிறாரு, சிஎம் இவ்வளோ நாள் 4 வருடங்களாக எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவரை பார்த்து சொல்லாத வார்த்தை, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சிஎம் சொல்கிறார். அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, இப்போ எல்லோரும் நம்ம எல்லாம் என்ன நினச்சோம், என்னங்க பாட்டாளி மக்கள் கட்சி வெளியே அனுப்புகிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்லை, வேல்முருகனும் இல்லை, எப்படி வட தமிழகத்தில் வன்னியர் ஓட்டு போயிருமே, வன்னியர்களுக்கு எதிரான கட்சி எல்லாத்தையும் வெளியே அனுப்புகிறாங்கிற இமேஜ் வந்துடுமே அப்படின்னு நினச்சோம். இப்போ பார்க்க போனால் பட்ஜெட் சூப்பர்னு அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்கிறத வச்சு ஒன்று புரிஞ்சுக்கலாம், ஏதோ ஒரு டீலிங் நடக்குது. இந்த பக்கம் கரெக்டாக தேமுதிகவும் பட்ஜெட் சூப்பருங்கிறாங்க. இப்போ தேமுதிகவும் பிஎம்கேவும் உள்ளே வருது, ஏற்கனவே இருந்த வேல்முருகன் வெளியில் போகிறாரு. அப்படி பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வந்தால் விடுதலை சிறுத்தைகள், அது ஒரு பெரிய சிக்கல். விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைமை என்ன ஒன்று, இன்னொன்று இவ்வளவு நாள் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் தான் திமுகவுடைய ஏதாவது ஒன்று பண்ணால் கூட நடுவில் பூந்து திமுகவெலாம் ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி நெருங்கி வரும்போது விசிகா என்ன முடிவு எடுக்கும். இன்னொன்று கம்யூனிஸ்ட், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி நம்ம தான் செய்தி போட்டோம்னு நினைக்கிறேன், அந்த முந்திரி தோப்பு ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க, அங்கே முந்திரியை நடப்போனவங்களை குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் கேட்கலாம், இது ஒரு தடவையாக நடக்குது, நிறைய தடவை இதே மாதிரி தாங்க நடக்குது, அவங்களும் பெருசாக இவங்க அடிப்பாங்க, அவங்க 2 நாள் கத்துவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒன்று ஜாயின் பண்ணிக்குவாங்க, திமுக தான் பெருசு, திராவிட மாடல் தான் பெருசுன்னு அவங்க பேசுதான். இதெல்லாம் சகஜமானா இது வரைக்கும் சகஜமாக இருந்திருக்கலாம். தேர்தல் நெருங்க
அது ரூட் வேறு மாதிரி போகுது மாதிரி தெரியுது. ஒரு ஒரு கூட்டணி கட்சி அப்படிங்கிறது ஒரு 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 ஆளுங்கட்சி மேலே என்ன விமர்சனம் வைக்கும்? பட்ஜெட் சூப்பர், யார் திருமாவர்கள் பட்ஜெட் சூப்பர்னோ இல்லை கம்யூனிஸ்ட் பட்ஜெட் சூப்பரானோ அது பெரிய விஷயம் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி சூப்பர்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சரி, அப்படியே சொன்னாலும் இந்த பட்ஜெட்டில் அப்படி ஐயா பாராட்டுற மாதிரி என்ன திட்டங்கள் இருக்கிறது? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏன் ஐயா திடீர்னு பாராட்டுறாரு? அப்போ ஏதோ ஒரு சம்திங் விஷயம் கரெக்டாக ஐயா பாராட்டுறாரு, வேல்முருகனை வெளியே அனுப்புறதுக்காக வேலை பார்க்கும்போது க்ளீனாக புரிஞ்சு போச்சு, ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்குது. அப்போ திமுக அப்படிங்கிறது டபுள் கேம் விளையாடுதானா? ஆமாம். என்ன யோசிக்கிறாங்க? இவர் நமக்கு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்ருக்காரு, அவங்க உள்ளே வந்தால் நமக்கு நல்லது, அப்படி ஒரு கேம். சரி, விசிகா வெளியில் போகுமே அப்படின்னா விசிகா வேறு எங்கே போகும்? இவங்க என்ன யோசிப்பாங்க? விசிகா எங்கெங்கே போயிடும்? அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சா விசிகா போகாது. விஜய் கூட போய் விஜயும் விசிகாவும் போனால் மட்டும் போதுமா? பணம் யார் செலவு பண்ணுறது? எவ்வளோ சீட்டு ஜெயிப்பாங்க? தொழில் திருமாவளவனுக்கு தெரியாதா? அப்போ அவரை கன்வின்ஸ் பண்ணணும். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக பல கேம்களை விளையாடிட்டு இருக்கு. இதில் யார் பலியாக போகிறான்னு தெரில, ஆனால் கேம் சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. இது சாதாரண ஒரு நிகழ்வு இல்லை. ஐயா ராமதாஸ் அவர்கள் திமுகவை பாராட்டுறது. கடந்த 4 ஆண்டுகளாக திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி எவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்காங்க, அந்த பட்ஜெட் எவ்வளோ கோரிக்கைகள் சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்காத பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஐயா அவர்கள் இதற்கு ஆதரவுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? அது தேர்தலுக்கு முன்னால் கூட கடைசி பட்ஜெட்டு நிதி நிலைமை மோசமாக இருக்குது, விவசாயிகளுக்கு ஒன்றும் பண்ணல, இப்படிலாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ திமுக அப்படிங்கிறதுல இதே கூட்டணி மெயின்டைன் ஆகணும்லாம் முதல்ல சொல்லிட்டு இருக்கும்போது போகிற போக்கு பார்த்தா இதே கூட்டணி மெயின்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரியான நிலைமெல்லாம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இடி நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டாஸ்மாக் விஷயத்தை சட்டவிரோதம் அப்படின்னு இன்றைக்கி தமிழக அரசு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. 25ஆம் தேதி அது வருது. எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பாக சட்டவிரோதம் அப்படின்னு கண்டிப்பாக உயர்நீதிமன்றம் அறிவிப்பதற்கான வாய்ப்பு கம்மி. அப்படி அறிவித்தால் புலனாய்வு சம்பந்தமான ரெக்கார்டிலேருந்து அவங்ககிட்ட கைப்பற்றப்பட்ட அந்த செல்லு, இமெயில் எல்லாம் கொடுக்கணும். இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்தியா முழுக்க எந்த இடத்துலையுமே இதுக்கு சோதனையே பண்ண முடியாது. அது ஒரு பெரிய சிக்கல் வந்துடும். இன்னொரு பக்கம் ஹேமந்த் சோரன், யார் நம்ம ஹேமந்த் சோரனை அரெஸ்ட் பண்ணி இடி உள்ளே வைக்கிறாங்க. நடுவில் ஜாமீனை ரத்து பண்ண சொல்கிறாங்க இடி உச்சநீதிமன்றம் பண்ண மாட்டேன்ட்டாங்க. நிறைய பேர் கொஞ்சம் குழப்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, செந்தில் பாலாஜி வழக்கில் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நாங்கள் ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுத்து இதை முகாந்தரமாக காட்டி நிறைய பேருக்கு ஜாமீன் கொடுத்துட்டோம், ஜாமீனை கேன்சல் பண்ண மாட்டோன்ட்டாங்க. அப்போ செந்தில் பாலாஜி தரப்புக்கு ஒரு நிம்மதி, இனிமேல் நமக்கு பெயிலை கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஆனால் எங்கே சிக்கல் வருதுன்னா, பெயிலை கேன்சல் பண்ண மாட்டேன்னு சொன்ன அதே உச்சநீதிமன்றம் தான் இந்த வழக்கின் சம்பந்தமான ஆவணங்களை எங்களுக்கு அனுப்பி வைங்கன்னு சொன்னாங்க. சிறப்பு நீதிமன்றம் அனுப்பியிருக்கு. நீங்கள் அமைச்சராக தொடர்றீங்களா இல்லையாங்கிற லெவலுக்கு கேட்டாங்க. இப்போ செந்தில் பாலாஜி கிட்ட தான் பால் இருக்குது, அவர் சொல்லணும் அமைச்சராக தொடர்றாரா இல்லையா. ஆனால் வெளியில் வரக்கூடிய தகவல்கள் முகுல் ரோஹித்துக்கு சொன்னதாக சொல்கிறாங்க. என்ன சொன்னார்? இல்லை உங்களுக்கு ஜாமீனை கேன்சல் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஹேமந்த் சோரனுக்கெல்லாம் கேன்சல் பண்ணல, அப்போ உங்களுக்கு விட்டுருவாங்க. அப்போ செந்தில் பாலாஜியோடைய பாடி லாங்குவேஜ், அவர் பேசுகிற விதம், இங்கே இருக்கக்கூடிய திமுகவெல்லாம் பேசுகிற விதம் பார்த்தா என்னங்க பயப்படாத மாதிரியே பேசுகிறாங்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பிஜேபி சீண்டுறாங்களே அப்படின்னா, இல்லைங்க இவங்களுக்கு தெரியும், ஏன்னா இவங்க மேலே டீலிங் போயிருப்பாங்க, டீலிங் படிஞ்சதா இல்லைன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை டீலிங் படியில்லைன்னு வெளியில் சொல்ல முடியுமா? நம்ம பாட்டுக்கு அரசியல் பண்ண வேண்டியதான், தொடரும்போது பார்த்துக்கலாம். அப்போ அதுக்கு தான் இந்த டீலிமிட்டேஷன் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது, மேலே ஒரு பக்கம் டீலிங். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இப்போ இடி சோதனை பண்ணும்போது காலாப்பட்டி அங்கே இருக்கக்கூடிய கரூர் கேங் மூட்டாங்களாம். சென்டர் எதுக்கு பணம் வாங்குகிற சென்டர் மூட்டாங்க. இப்போ பார்த்தா படுஜோராக நடக்குதான். அப்போ ஒன்றும் புரியல. அப்போ கரூர் கேங் அப்படிங்கிற ஒன்று ஒரு 4-5 நாள் அமைதியாக இருந்தாங்க. திடீர்னு அவங்க வசூல் ஆரம்பித்ததுக்கு என்ன காரணம்? அப்போ மேலே டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் இல்லை ஒன்றும் பண்ண மாட்டாங்கப்பா, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாங்களா? இல்லை பாடிய வாய் சும்மா இருக்காதுங்கிற மாதிரி வர வரைக்கும் பார்த்துக்கலாம், அடிக்கிற அளவுக்கு அடின்னு சொல்லிட்டாங்களா? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்கிறது ரொம்ப சிரமம்தான். நம்ம ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருந்தோம், செந்தில் பாலாஜிக்கோ இல்லை முதலமைச்சர் குடும்பத்துக்கோ பிரச்சனை வருமா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தெளிவில்லாமல் இருக்குது. நீங்கள் ஈஸியாக அதை யோசிக்கவே முடியல. ஏன்னா கண்டிப்பாக அண்ணாமலை சொல்கிறார், கண்டிப்பாக உள்ளே போக போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி மறுபடியும் சொல்கிறார்,
அவர் இன்னொன்று சொல்கிறது என்ன அழுத்தி சொல்கிறாரு பாருங்கள், உடனே பண்ண மாட்டாங்க, பண்ணுவாங்கன்ட்டு. அப்போ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2026 தேர்தலில் பண்ணிட்டு போனால் தான் மக்கள் எடுப்பு. இதே மாதிரி தான் கெஜ்ரிவாலுக்கு பண்ணிட்டு போனாங்க, மக்கள் பெரிய வெற்றி கொடுத்தாங்க, மறந்துட மாட்டாங்க அவங்க. அப்போ டெல்லியில் ஒரு 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 பக்காவான ஒரு முடிவு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேமந்த் சோரனை வந்து முதல் தடவை கைது பண்ணுறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தான் ஜெயிக்குது. அதுக்கப்புறம் அவர் வெளியில் வரும்போது தான் சட்டமன்றத்தில் ஹேமந்த் சோரன் ஜெயிக்கிறார். அப்போ ஒரு கதவை தட்டி சில பேரை லாக் பண்ணால் அவங்க என்ன நினைப்பாங்க, கெஜ்ரிவாலை லாக் பண்ணோம், டெல்லி ஜெயித்தோம். அதேமாதிரி ஹேமந்த் சோரனை லாக் பண்ணோம், நாடாளுமன்றத்தில் ஜெயித்தோம். சட்டமன்றத்தில் வெளியில் வந்ததுனால அவர் ஜெயிச்சிட்டார். அதே மாதிரி இங்கே ஒரு லாக் பெருசாக போட்டோம்னா அது கண்டிப்பாக விளைவுகளை ஏற்படுத்தும். இன்னொன்று அவருக்கு என்ன யோசிக்கிறார், அவங்களுக்கு கிடைத்த தகவல் கட்டமைப்பு ரீதியாகவே திமுக கலங்கி போயிடும். யோசிச்சு பாருங்க, திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமானவரை கரெக்டாக தூக்கணும்னு வச்சுக்கோங்களேன். திமுக அஸ்திவாரம் ஆற்றம் கட்டுறது. ஏற்கனவே நிறைய உட்கட்சி பிரச்சனை இருக்குது, பணப்பட்டுவாடா. மேலே வந்து தலை இல்லைன்னா இங்கே இருக்கவங்க யாரும் ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. தலை இருக்கும்போதே சட்டை, தலை இல்லைன்னா ஒரு சிறை, ஒரு நெருக்கடி அப்படின்னு வந்தால் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக தாங்குமா? கலைஞர் காலத்து திமுகவாக இருக்குது. அப்போ திமுக அப்படிங்கிற கட்சியை ஏன் பிஜேபி வாழ வைக்கணும்? ஏன் வாழ வைக்கணும்? ஏமாங்க அதிமுக கூட்டணிக்கு வரலன்ட்டாங்க, தேவையில்லாமல் திமுக ஏன் பார்க்க வச்சுக்கணும்? 22 எம்பி இருக்காங்க. சரி, அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னா, அதிமுக வந்து தனியாக நின்னா ஜெயிக்கிறதுக்கு பிஜேபிக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதிமுக கூட்டணிக்கு வரேன்ட்டாங்கன்னா திமுக மேலே அப்பயும் கை வைக்காமல் இருப்பாங்களா? அதை எடப்பாடி பழனிசாமி விட்டுருவாரா? கை வச்சு இங்கெங்கெல்லாம் நீங்கள் அது பண்ணுங்கள். அவங்க எனக்கு எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரியும், இவங்களை கை வச்சிங்கன்னா கட்சி கதகதத்துரும். எடப்பாடி பழனிசாமி ஏன் பிஜேபி திட்டாமல் இருக்கார்? அதே காரணம் தான். என்ன தான் நம்ம தொண்டர்களை ரோட்டில் இறக்கிவிடலாம், என்ன தான் சொன்னாலும் பாதிப்பு தான். 2-3 பேரை தூக்கிட்டாங்க, இல்லை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க பணத்தை. என்ன பண்ணுவீங்க? இப்போவும் எப்படி பிஜேபி ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்காங்களோ அதே போல் வேலுமணி, தங்கமணி, சரி எடப்பாடி பழனிசாமி வேண்டிப்பட்டவங்க கூட மேலே ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் தான். எடப்பாடி பழனிசாமி இருக்கார் நம்ம நினைக்கல, அவர் இருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா மேலேருந்து டெல்லியில் வந்து ஃபோன் பண்ணும்போதே பெருசாக ரியாக்ட் பண்ணலை. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்லா தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கம் வர திமுக பேசிகிட்டு இருக்காங்கன்னு. இது பிஜேபிக்கும் தெரியும். பிஜேபி என்ன கணக்கு போடும்? அப்படியா, நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிடுவீங்க. 2029 நான் இது மோடி சென்ட்ரலில் நான் எலெக்ஷன் வரும்போது நீங்கள் முதலமைச்சராக இருந்து சந்திச்சிங்கன்னா காங்கிரஸுக்கு 10 சீட்டு கொடுத்து 10 சீட்டு கொடுத்துருவீங்க. தென்னிந்தியாவில் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய வெயிட்டான இருக்குது இங்கே இருக்கக்கூடிய திமுகவோட எம்பிக்கள். அப்போ திமுகவை டேமேஜ் பண்ணணும். டேமேஜ் பண்ணால் என்ன நல்லது, டேமேஜ் பண்ணலைன்னா என்ன நல்லது, இதை யோசிக்கும். அதனால் நம்மை பொறுத்தவரையில் இப்போதைக்கு பிஜேபி எந்த முடிவு எடுக்காது. ஆனால் அண்ணாமலை சொல்கிறத வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு ஒரு பெரிய சேதாரம் இருக்கும். எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா விஜய் அதிமுக கூட்டணி சேர்ந்தால் அதிமுகவை பிஜேபி டேமேஜ் பண்ணும், திமுகவை லைட்டாக பண்ணும். ஆனால் ஒருவேளை வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி போன மாதிரி இருந்ததுன்னா, செட் ஆகிடுச்சுன்னா திமுகவை ரவுண்டு கட்டி அடிக்கும். அதில் மாற்றமே இல்லை. இந்த லாஜிக் கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன் இதை சொல்லிகிட்டு இருக்கோம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இன்னொன்று இந்த ஒன்றியம் கின்றியம் அப்புறம் வந்து இந்த கூட்டம் நடத்துனது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னால் பிஜேபி ரசிக்குது. பரவாயில்லப்பா, பீகார் எலெக்ஷனுக்கு யூஸ் ஆகும், பண்ணுங்க அப்படிங்கும். ஒரு அளவுக்கு மேலே விட்டுட்ருப்பாங்க. பிஜேபி எப்பயுமே என்ன பண்ணும், சம்பாதிக்க ஒரு அளவுக்கு மேலே விடும். கெஜ்ரிவால் டெல்லியில் இருந்துகிட்டே மதுபான ஊழல் உங்களுக்கு தெரியும். வீடை எவ்வளோ பெருசாக கட்டினார், பிஜேபிக்கு தெரியாதா? செங்கல் வைக்கும்போது பிடிக்க வேண்டியதானே, ஃபுல்லாக கட்ட விட வேண்டியது வீட்டை, அப்புறம் தான் பிடிப்பாங்க. இதே மாதிரி இவங்க காஷ்மீரில் மகிமா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அவங்களும் பிஜேபியும் சேர்ந்து ஆட்சி பண்ணுறாங்க. மெஹபூபா முக்தி 2 பேர் ஆட்சி பண்ணுறாங்க. மெஹபூபா முக்தியில் அவ்வளோ கரப்ஷன் கரெக்டாக அடுத்து பிஜேபி வரக்கூடிய சூழ்நிலையில் அவங்க கரப்ஷனுக்காக தூக்கி உள்ளே வச்சாங்க. இது வரைக்கும் கட்சி எந்திரிக்கலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபி அப்படிங்கிறது இவங்களை சம்பாதிக்க விடுறது அப்படிங்கிறது திமுக மேட்டர்னா பாசமா, அவ்வளோ பாசமா? திராவிட மாடல் மறுபடி வரணும்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மோடி, அமித்ஷா ஏதோ ஒரு ஆதாயம் ஆகணும். அந்த ஆதாயங்கிறது என்ன? காங்கிரஸுக்கு சீட் கம்மியாக கொடுங்க. அதிமுக வந்துச்சுன்னா அப்போ அதை காங்கிரஸுக்கு நீங்கள் சீட்டு கம்மியாக கொடுங்க, அது கொடுங்க. உங்களை முதல்ல டேமேஜ் பண்ணணும், நம்ம ஜெயிக்கணும், பவர் நம்மகிட்ட வரணும். அதிமுக ஜெயிச்சா நம்ம ஜெயிச்ச மாதிரி பிஜேபியை நினைக்கக்கூடாது. அதனால் இன்றைக்கி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இவ்வளோ பேசி தான் சாதாரணமாக எடுத்துக்கூடாது. அண்ணாமலை ஏதோ ஒரு அர்த்தத்தோடு தான் பேசியிருக்காரு. ஏன்னா வரக்கூடிய 26ங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது அண்ணாமலைக்கும் தெரியும். இந்த வார்த்தையை மறுபடியும் ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, இடி வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் நம்ம நம்புகிறோம். அதையும் தாண்டி பாருங்கள், அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இடி கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் நம்புகிறோம்.
அது வந்து நடவடிக்கை எடுக்குதா இல்லையான்னு பார்ப்போம். அந்த மாதிரிலாம் அவர் சொல்லலை. நடவடிக்கை எடுக்க நம்புகிறோம். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சி வெடிக்க எழுதி வச்சுக்கோங்க, இவங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குண்டு. இந்த மாதிரி வந்து அவர் பேசுகிறது வந்து இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜிட்ட பேசினார். அதனால் வந்து கச்சேரி இருக்குதுன்னு நினைக்கிறோம். நம்மை பொறுத்தவரை பிஜேபி ஒன்றும் யோக்கியமான கட்சி இல்லை, இவங்களும் யோக்கியமான கட்சி இல்லை. 2 பேர் மோதிங்க, யார் அவுட் ஆனாலும் நல்லது. முதல்ல அவுட் ஆகிறது நமக்கு இந்தியாவுக்கு பேராபத்து பிஜேபி, அதில் மாற்று கருத்தில். தமிழ்நாட்டுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆபத்து திமுக. இது 2ம் காணாமல் போனால் உண்மையிலே நாட்டுக்கே நல்லது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.